இப்ப நிறைய விமர்சனங்கள் வரும். விமர்சனங்கள்ல தாண்டி கொண்டு அவர்களுடைய வேலைப்பழுக்களையும் பார்த்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். லண்டனில் உள்ளவர் ஒரு கிறிஸ்தவ எவெஞ்சலிஸ்ட் சபையை சார்ந்தவர், மக்களுக்கு போதனைகள் செய்பவர். ஐயா பாலசிங்கம் அவர்களே, நீங்க எதை நிலைநாட்ட விரும்புறீங்க? அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை அறிகின்ற ஆர்வத்தோடு நாங்கள் அதிலே பயணிக்கிறோம். குறிப்பாக நான் அந்த வழியிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உயிரோடன் இருந்தால் இந்த 15 வருடமாக ஒரு காலம் இவ்வளவு அமைதியாக இருக்க மாட்டார். தலைவர் எப்பொழுது வர வேண்டும், எப்படி வர வேண்டும், எந்த செய்தியை சொல்லி இருக்க வேண்டும், அப்படி அவர் இருக்க மாட்டார் என்று சொல்லுவதற்கு நீங்கள் யார்? இப்படி அவர்கள் செய்யலாம். அவர்கள் உயிரோடு இருந்தால் இருக்கிற ஒரு அமைப்போடு அவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். ஒரு அரச ஊடகம் அந்த சந்தேகத்தை செய்தியாக வெளியிட்டிருக்கிறதையும் நீங்கள் காலம் கடந்து இப்பொழுது பார்த்து உங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இதில் திரையில் காண்பிக்கின்ற சகோதரி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், மருத்துவம் படிச்சிருக்கிறாங்கன்னா எங்கே படிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. தெளிவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறோமே தவிர குழப்புகிற வேலை செய்கிறோம் என்று நீங்கள் நினைப்பது தப்பு. நீங்கள் வந்து இவ்விடம் புரிந்து கொண்டு ஒரு அறிவாளியாக இருக்கிறீங்க, உங்களை காட்டிக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த விடயத்தில் எப்படி அறிவை அளவிடுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இப்போ போட்ட பதிவும் கூட நீங்கள் வந்து அதை அந்த அந்த ஃப்ரேமில் வந்து மலர் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கீங்க. தம்பி, முட்டையிலே தேடுவது போல் நீங்கள் தேடுகிறீர்கள். நீங்கள் வந்து இவ்வளவு நடந்த பிறகும் வந்து இப்படியான பேட்டிகளை கொண்டு வாரீங்கள் என்று உங்களுக்கு தான் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். காணொளியிலே வந்தவரை கண்டு நேர்காணல் கண்டு அதை ஒளிபரப்பியது எல்லாம் கட்டல் பேஸ்ட். ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. காசியானந்தன் ஐயா அவர்கள் இந்தியாவில் இருக்கிறபடியினால அவர்கள் திராவிடத்தோடும் இந்தியத்தோடும். எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் இருவருமே தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள். ஐயா மனோகரன் ஐயா சொல்லியிருக்கிறார், அவருடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இருந்தால் எங்களோடு பேச சொல்லுங்க. இந்த மனோகரன் குடும்பம் இதை ஏன் செய்தது என்று சிந்திக்க நீங்கள் தலைப்படவில்லையே? இவர்கள் பாதுகாப்பு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா ஐயா? இங்கே அப்படிப்பட்ட உலக இதுகள்லாம் மாறி. அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்கிற ஒரு விடயம், இப்பொழுதும் அது சர்ச்சைக்குரியது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பயணித்துக் கொண்டிருந்தாலும் இதில் நாம் பார்க்கின்ற பார்வையிலே அவை உள்வாங்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மனைவி மகள் மூவரும் உயிருடன் இருப்பதான செய்தி. இந்த விடயம் சம்பந்தமாக பலவிதமான அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் போன்றவற்றை ஒருபுறம் சந்தித்திருந்தாலும் இன்னும் பலர் அந்த நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு ஓர் புத்துணர்வை ஏற்படுத்திய செய்தியாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. அவர்களுடைய பாராட்டுக்கள் அல்லது சந்திக்கின்ற இந்த சவால்களை சமாளிப்பதற்கு வருடி விடுகின்ற அவர்களுடைய வார்த்தைகளும் உற்சாகப்படுத்தல்களும் தொடர்ந்து இந்த விடயம் சம்பந்தமாக உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு பயணிப்பது, ஊடக தர்மம் என்பதற்கு அப்பால் பயணிக்காமல் ஊடகத்தினுடைய கடமையை செய்கின்றவராக, தமிழ் தேசிய பரப்பில் ஒரு ஊடகமாக சில விடயங்கள், அதாவது மற்ற ஊடகங்களினால் பலவிதமான காரணங்களுக்காக மறுக்கப்படுகிற விடயங்களையும் துணிச்சலாக வெளிக்கொணர்கின்ற சேவையை நான் வழங்கி வருகிறேன். அதில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வகையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 38 வயதை அடைந்த துவாரகா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை
பழ நெடுமாறன் ஐயா அவர்களும் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்களும் வழங்கியிருந்த பொழுது அதனை ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருந்தேன். வாழ்த்துக்களோடு. இப்ப நிறைய விமர்சனங்கள் வரும். விமர்சனங்களை தாண்டி கொண்டு அவர்களுடைய வேலைப்பழுக்களையும் பார்த்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். பிரபாகரன் பெற்ற வீரமங்கை தீப்பிழம்பாய் வருகிறாள் அதிரும் இலங்கை. எதிரியின் கண்ணிலே மண் தூவினாள் எரிகணை வளையத்தை இவள் தாவினாள். அந்த வாழ்த்தை பார்த்ததும் ஒரு சகோதரன் லண்டனில் உள்ளவர், ஒரு கிறிஸ்தவ எவெஞ்சலிஸ்ட் சபையை சார்ந்தவர், மக்களுக்கு போதனைகள் செய்பவர், கிறிஸ்தவ மதத்தை மக்களிடம் எப்படி போதிக்க வேண்டும் என்ற நுணுக்கங்களை போதிப்பவர். எப்படி இவற்றை எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்றால், அவர் அந்த போதனைகளையும் என்னோடு தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுமத்திலே அவர் பலரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது பகிர்ந்து கொண்டார். அவற்றில் ஒன்றை ஒரு முறை கொஞ்ச நேரம் கேட்டு பார்க்கிற பொழுது அவர் சூக்குமங்களை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்தின் தனித்துவத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், அவர்கள் கோபப்படுகிற பொழுது நீங்கள் கோபப்படக்கூடாது போன்ற சில வழிமுறைகளை, ஆலோசனைகளை குறிப்பிடக்கூடியவராக சகோதரன் பிரின்ஸ்லி என்று லண்டனில் இருந்து தெரிவித்திருந்தார். அந்த அறிமுகத்தோடு அவர் ஆரம்ப நாள் முதலே இந்த துவாரகா என்பது ஒரு போலியான விடயம், இது அவசியம் இல்லாத ஒரு விடயம் என்று பல குழுமங்களில் பல கருத்துக்களை அயராது ஒலிப்பதிவுகள் மூலமும் மற்றைய செவ்விகள் போன்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வார். சில வேளைகளில் வாத விவாதங்களிலும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். அந்த வகையிலே அவர் எனக்கு இந்த காணொளியை பார்த்த பின்னர் ஒரு 14 நிமிடங்கள் ஒலிப்பதிவு ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த விடயம் சம்பந்தமாக. அந்த ஒலிப்பதிவை முழுமையாக கேட்டேன். அதுக்கு பின்னரும் இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் அவர் ஒரு ஒலிப்பதிவை அனுப்பியிருந்தார். அவை இரண்டையும் கேட்டதன் பின்னர் நான் அவருக்கு தொடர்பு கொண்டு அவரிடம் அனுமதி கேட்டிருந்தேன். சகோதரரே, இதற்கு பதிலை தனிப்பட்ட முறையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கானவர்கள், பல நூற்றுக்கணக்கானவர்கள் இதற்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லோருடைய கருத்துக்கும் தனிப்பட்ட முறையில் என்னால் பதில் வழங்க முடியாது. ஆகவே பகிரங்கமாக உங்களுடைய கேள்விகள், பலருடைய மனதில் உள்ள கேள்விகள், அவற்றுக்கு தெளிவை பகிரங்கமாக நான் ஒரு காணொளியூடாக வெளியிட விரும்புகிறேன். அதற்கு உங்களுடைய அனுமதி தேவை என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்திருந்தார். அந்த சம்மதத்துடன் அவருடைய ஒளிப்படத்தோடு அவருடைய ஒலி வடிவை, அவருடைய கேள்விகளும் என்னுடைய பதில்களுமாக இந்த நிகழ்ச்சி தொடரப்போகிறது. ஐயா பாலசிங்கம் அவர்களே, நீங்கள் எதை நிலைநாட்ட விரும்புகிறீங்க? இப்போ தலைவர் அவர்கள், அவருடைய மனைவியார், மகள் துவாரகா, இந்த 3 பேரும் உயிருடன் இருந்தால் இந்த உலகம், தமிழ் உலகம் மிகுந்து களி கூர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள். நிச்சயமாக தலைவர் அவர்களுக்கு பின்னால் அணி திரள்வார்கள். அதில் ஒரு விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அவர்கள் உயிருடன் இல்லை என்ற ஒரு விடயத்தை மன கஷ்டத்தோடு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. சகோதரனே, அவர்களுடைய இழப்பை நீங்கள் மன வருத்தத்தோடு உள்வாங்கிக் கொண்டதனால் உங்களுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கிறது. ஆனால் எம்மில் பலர், நான் உட்பட, தேசிய தலைவர் அவர்களின் தனித்துவங்களை புரிந்து கொண்டவர்கள், அவரை ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவனாக, எங்கள் வாழ்நாளில் வீரனாக பார்த்த எமக்கு அவருடைய இருப்பு என்ற செய்தி இனிப்பாக இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை அறிகின்ற ஆர்வத்தோடு நாங்கள் அதிலே பயணிக்கிறோம். குறிப்பாக நான் அந்த வழியிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உயிருடன் இருந்தால் இந்த 15 வருடமாக ஒரு காரணம் இவ்வளவு அமைதியாக இருக்க மாட்டார். வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் குரல் கொடுத்திருப்பார், உரையை கொடுத்திருப்பார், ஒளிப்பதிவுகள் செய்து வெளியிட்டு மக்களுக்கு உற்சாகப்படுத்தி இருப்பார். நான் உங்களோடு இருக்கிறேன், இப்பொழுது நான் வர முடியாத சூழலில் இருக்கிறேன்,
ஆனாலும் நீங்கள் கலங்காதீர்கள், ஒரு அணி திரளுங்கள், ஒன்றாக நில்லுங்கள் என்று ஏதோ ஒரு அமைப்பை, ஏதோ ஒரு தலைமைத்துவத்தை, ஏதோ ஒரு தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியையோ ஏதோ ஒன்றையோ அவர் நிச்சயமாக சொல்லியிருப்பார். அதுதான் தலைவருக்குரிய பண்பு. 15 வருடங்களாக அமைதியாக இருக்கிறது என்பது பொருந்தாது, காலத்துக்கு பொருந்தாது, சூழ்நிலைக்கு பொருந்தாது. மக்கள் இவ்விதமான ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்து வருகிற பொழுது ஒரு தலைவர் அமைதியாக இருக்க மாட்டார். அதுவும் மேதகு அவர்களுக்கு அது பொருத்தமான ஒரு தகுதி அல்ல. அப்படி அவர் செய்கிறவர் அல்ல. இந்தளவு சுலபமாக என்ன செய்திருக்க வேண்டும், அவர் எப்படி இருக்க மாட்டார், அப்படி இருக்கக்கூடியவர் அல்ல என்று சொல்லுகின்ற தகுதியோ அல்லது அவருடைய தனித்துவங்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய தகுதியோ எங்களில் யாருக்கு இருக்கிறது? அவர் போராடிய அந்த 30 ஆண்டு காலமும் உயிருடன் இருந்தாரே என்ற ஒன்றே எமவர்கள் மத்தியில் வியக்க வைக்கக்கூடிய மிக மிக தனித்துவம் மிக்க ஆளுமையான செயல்பாடு என்பதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த தலைமறைவு நிலை என்பது அவர் 30 ஆண்டு காலமும் தலைமறைவாக வாழ்ந்த ஒருவர். இந்த மௌனம் சாதிப்பது என்பது அவருக்கு புதிய விடயம் கிடையாது. அவர் பேசிக்கொண்டுதான் இருப்பார், அவர் யாருடனோ கலந்துரையாடி கொண்டுதான் இருப்பார், எல்லா விடயங்களையும் அவதானித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு விடயங்களை தெரிவிப்பதற்கு ஆட்கள் இருப்பார்கள். எப்பொழுது வர வேண்டும், எப்படி வர வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று இந்த மாவீரர் தின உரை ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர் வெளியில் வந்து பேசுகிறார். ஆரம்ப காலத்தில் ஒலி வடிவில் மட்டும்தான் அந்த உரை வந்தது. இந்திய காலங்களில் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் அடிப்படையில் தொலைக்காட்சியில் அவர் தோன்றுகின்ற ஒளிப்பதிவுகளாகவே அவை வெளிவந்திருந்தன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தலைவர் எப்பொழுது வர வேண்டும், எப்படி வர வேண்டும், எந்த செய்தியை சொல்லி இருக்க வேண்டும், அப்படி அவர் இருக்க மாட்டார் என்று சொல்லுவதற்கு நீங்கள் யார் தம்பி, நாங்கள் யார்? இது உங்களுடைய அனுமானம், உங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் நினைக்கிற ஒரு சாதாரணமான ஒருவரை பற்றி நாங்கள் இங்கே பேசவில்லை. அடுத்தது ஐயா, அவர் இவ்விதமாக விளம்பரம் எல்லாம் செய்து வரமாட்டார். ஒரு நாள் அப்படி செய்கிற அவர் பழக்கம் இல்லை அவருக்கு. அடுத்ததாக தன்னுடைய மகளை முன்னிறுத்த மாட்டார். அதுக்குரிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மகளை முன்னிறுத்தி அவர் ஒரு நாளும் வருகிறவர் அல்ல. அது அவருடைய போக்கு. எனக்கு ஒன்று புரியவில்லை சகோதரா. அவர் மகளை முன்னிறுத்தி வரமாட்டார், அவர் இப்படியான செயல்பாடு எல்லாம் செய்ய மாட்டார். நீங்கள் யார் இந்த அளவுக்கு அவரை அறிந்து வைத்திருக்க? அல்லது காலத்தின் களத்தின் தேவைகள் அறிந்து எங்கே பதுங்க வேண்டும், எங்கே வெளிப்பட வேண்டும், எங்கே தாக்குதல் செய்ய வேண்டும், எப்படி தாக்குதல் செய்ய வேண்டும் என்ற வியூகங்களை வகுக்கிற ஒரு தலைவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? எப்படி வர வேண்டும், எப்படியான விளம்பரம் ஏற்படுத்த வேண்டும், எந்த வகையிலே இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த தலைவருடைய சிந்தனைக்கு நீங்கள் அறிவூட்ட முனைவது சரியான விடயமா? நாங்கள் என்னை பொறுத்தவரையில் அவருடைய எந்த விதமான நகர்வாக இருந்தாலும் என்னை போன்று பல்லாயிரக்கணக்கானவர்கள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுதுதான் மகிழ்ச்சி. கை விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஏதோ பல காரணங்களுக்காக இப்பொழுது உங்களைப் போல அப்படி இருக்காது, அவர் வரமாட்டார், செத்திருப்பார், அவர் அங்கேயே இருந்து மடிந்திருப்பார், இப்படியெல்லாம் அனுமானிக்கக்கூடிய சிந்தனை என்பது 15 வருடம் போனதும் நீங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று இருக்கிறீர்கள். அப்படி ஒரு அதிசயத்தை செய்கின்ற, அதிசயங்களை செய்த, சாதித்து காட்டிய ஒருவரை பற்றி நாங்கள் இப்படி பேசலாமா? ஏன் உங்களை போன்று நீங்கள் இந்த மாதிரியான கேள்விகளை தொடுக்கிற அதே வேளையில் இல்லை அவர் வருகிறாரா, அப்படியா, ஆனபடினால் இதற்கு பின்னணியில் ஏதோ இருக்கிறது, அவர் செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும், நாங்கள் இருந்து பார்ப்போம், அதை வரவேற்போம் என்று இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள், நான் உட்பட. இப்போ பாருங்க, அதுல இந்த உரையில நீங்க திரை துவாரகாவாக காண்பிக்கின்ற அந்த பெண்மணி சொல்கிறாங்க,
இப்படி அணி திரளுங்கள் என்றால் அப்போ இருக்கிற அமைப்புகள் எல்லாம் என்ன செய்கிறது என்று ஒரு கேள்வி வருது. எனக்கு பின்னால் வராவிட்டால் நீங்கள் யாருக்கு பின்னாலேயாவது போங்க அப்படி என்றால், ஒரு அமைப்போடு செயல்படுங்கள் என்றால் எந்த அமைப்பை சொல்கிறாங்க என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒவ்வொரு நாடுகள்லையும் தமிழ் மக்கள் அமைப்புகள் வைத்திருக்கிறாங்க. எந்த அமைப்பு அவங்க சொல்கிறாங்க? இப்படி அவர்கள் செய்யலாம். அவர்கள் உயிரோடு இருந்தால் இருக்கிற ஒரு அமைப்போடு அவர்கள் இணைந்து கொள்ளலாம். அவர்கள் புதிதாக ஒன்றை உருவாக்கி உலக மக்களை, உலக தமிழ் மக்களை கட்டி அணைத்து கொண்டு போகிற அந்த நிலையெல்லாம் வர்றதுக்கு இல்லையா? திரையில் ஒரு ஒளிப்பதிவு மூலம் அவருடைய உரை வந்ததும் அதற்கு பின்னர் நேரடியான ஒரு இணைப்பின் மூலமாக அவர் அந்த சந்தேகங்களை, இது AI என்ற செய்திகளை இல்லை என்று நிரூபிப்பது என்பதை விட மக்களுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்துவதற்காக 2 செவ்விகளை காணொளியூடாக நேரடியாக நான் அவரோடு பேசியதை உங்களால் நம்ப முடியவில்லை. அதே வேளையிலே ஆலோசனை குறிப்பிடுகிறீர்கள். அவர் ஒரு புதிய அமைப்பை எல்லாம் தொடங்கி நடத்துறது எல்லாம் சரி வராது. ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைப்போடு அவர் இணைந்து செயல்படலாமே. இந்த இடத்தில் நீங்கள் அவர் இருக்கிறார் அல்லது வந்திருக்கிறார், ஆனால் அவருடைய செயல்பாட்டில் உங்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்க போகிறது, அவர் ஒரு புதிதான ஒரு களத்தை உருவாக்கி விடுவார் என்ற அச்சம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? ஏன் இந்த ஆலோசனை? அடுத்தது முன்னாடியே நம்ம சொன்னது, அவர்கள் ஆதாரப்படுத்தணும். இப்போ ஒருவர் உயிரோடு இந்த களத்தில் போராடி மரணித்தார் என்று நம்பப்படுகின்ற இலங்கை அரசாங்கமும் கூட காட்டியிருக்கு தானே. உலக இப்படி ஒரு கண்கொத்தி பாம்பாக உலகமே தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை உலக ஏடுகளிலே கூட அவர் வீரமரணம் அடைந்து விட்டார், அவர் உயிருடன் இல்லை என்று தான் பதியப்பட்டிருக்கிறது. ஐநாவோட என்ன சாட்சியம் வேணும் சகோதரர்? எவ்வளவு சல்லடை போட்டு அவர் தேடி இருப்பார்னு நினைக்கிறீங்க? இலங்கை அரசாங்கம் காண்பித்தது தானே இறந்தது யார் என்று காண்பித்தது. இலங்கை அரசாங்கம் காண்பித்த உடலம் தேசிய தலைவருடையது அல்ல என்பதை பல ஊடகங்கள் தெரிவித்ததை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இலங்கை அரசும் இது சம்பந்தமாக எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு முன்வரவில்லை. இலங்கை அரசினுடைய ஆதாரத்தை வைத்து உலக ஏடுகளில் அவர் இறந்து விட்டார் என்று வந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். காலம் தாமதித்து இந்த நிகழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்வதனால், கடந்த 19ஆம் தேதி சுவிஸ் தொலைக்காட்சியின் தலைப்பே இருக்கிறாரா? ஒரு அரச ஊடகம் அந்த சந்தேகத்தை செய்தியாக வெளியிட்டிருக்கிறதையும் நீங்கள் காலம் கடந்து இப்பொழுது பார்த்து உங்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இதில் திரையில காண்பிக்கின்ற சகோதரி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், மருத்துவம் படிச்சிருக்கிறாங்கன்றா எங்கே படிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி உலகத்தின் அந்த மருத்துவக் கல்லூரி எங்கே, இந்த உலகத்தில் அந்த இடங்களெல்லாம் காணாமல் போய்விட்டதா, அல்லது அவர்கள் படித்த ஒருவர் மருத்துவ படிப்பு படிக்கிறதுன்னு சொன்னால் நாட்டை விட்டு வெளியில் படித்து மருத்துவ படிக்கிறேன்னு சொன்னால் 7 வருஷம் படிக்கணும் ஐயா. அந்த 7 வருஷம் ஒளிந்திருந்து எப்படி படிக்கிறது? பல்கலைக்கழகமாக காணாமல் போய்விட்டுதா? படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? வைத்தியம் பார்க்குறோன்னு சொன்னால் அவர்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணும். அங்கே பிளேஸ்மெண்ட் போனால் இப்போ 4-10 பேரை தெரிய வரும் தானே. அப்படி எப்படி ஒழித்து மறைத்து படிப்பிக்கிறது என்ற ஒரு கேள்வி. ஆம், அவர் எங்கு படித்தார், எப்படி படித்தார், 7 ஆண்டுகள் என்ன செய்தார்? 7 ஆண்டுகள் படித்திருக்கிறார், 15 வருஷங்களுக்கு பிறகு வருகிறார். இதில் என்ன தப்பு? இல்லை, நான் அவர்களுக்காக வாதிடுகிறேன் அல்லது அவர்களுக்காக கருத்து பேசுகிறேன் என்பது அல்ல. என்னுடைய சிந்தனையில், என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய சிந்தனைகளில் இவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவற்றுக்குள் உள்நுழைந்து அது எப்படி, எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பா, இவ என்ன மாதிரி போயிருப்பா, என்னென்று பேரை கண்ட உடனே தெரியாம இருக்குமா? உலகத்திலே எத்தனை பிரபாகரன் இருக்கிறார்கள், எத்தனை துவாரகாக்கள் இருக்கிறார்கள். ஏன் துவாரகா பிரபாகரனே உலகத்திலே இருக்கலாமே. தலைவருடைய மகளுடைய பெயரை ஒரு பிரபாகரன் வைத்திருக்க முடியாதா? இவை சாத்தியங்கள் இருக்கிறது தம்பி. எங்களுக்கு அது தேவையில்லை, என்னை பொறுத்தவரையில் தேவையில்லை. ஆனால் தெளிவுபடுத்துகின்ற வேலையை செய்கிறோமே தவிர குழப்புகிற வேலை செய்கிறோம் என்று நீங்கள் நினைப்பது தப்பு. என்னை பொறுத்தவரையில் நான் குழப்புகிற வேலை செய்யவில்லை.
மேலும் மேலும் தெளிவுகளை ஏற்படுத்துகிற வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக என்னை ஒரு ஊடகவியலாளனை, ஒரு மோசடி கும்பல்காரன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். வேறு எந்த ஊடகமும் இதை பற்றி பேசவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு ஊடகத்தை நடத்தி கொண்டிருப்பவன் என்கின்ற முறையில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆதங்கம் இருக்கிறது, அந்த தலைவனை காண வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஒரு முறையாவது தொட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. அண்ணன் ஜெயக்குமார், மாமனிதர் ஜெயக்குமார் ஆஸ்திரேலியாவிலே பொறுப்பாளராக இருந்தவர், என்னுடைய நிலைய கலையகத்துக்கு வந்து தேசிய தலைவரின் படத்தை தந்துவிட்டு சென்றவர். என்னை பல முறை கேட்டிருக்கிறார், தம்பி நீங்கள் ஒரு முறை வாங்கோ, அங்க போவோம், நாங்கள் தலைவரை பார்ப்போம், அவர் உங்களை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு விரும்பினவர், நீங்க வாங்கோ தம்பி என்று கேட்டிருக்கிறார். நான் போகவில்லை, பல காரணங்கள். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு செய்தி எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. என்னுடைய ஆர்வத்தை தெளிவுபடுத்துகிற செயல்பாட்டை நான் தொடர்ந்து முயற்சிக்கிறேன். நீங்க இவ்விடம் புரிந்து கொண்டு ஒரு அறிவாளியாக இருக்கிறீங்க, உங்களை காட்டிக்கொண்டு இருக்கிற பொழுது இந்த விஷயங்களே நீங்க கிரகிக்க முடியாதவரா இருக்கிறீங்களோன்ற ஒரு கேள்வி வருது. தம்பி மன்னிக்க வேண்டும், அறிவாளியாக இருப்பது என்பது நீங்கள் எந்த விடயத்தில் எப்படி அறிவை அளவிடுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த விடயத்தில் ஊடக பரப்பில் என்னுடைய அனுபவம் என்பதும் அறிவு என்பதும் ஆற்றல் என்பதும் மற்றவர்கள் சொல்ல வேண்டியது, நானாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இந்த விடயத்தை முன்னெடுத்து செய்கிறேன் என்கின்ற பொழுது நீங்கள் அதில் உள்ள விடயங்களில் நல்லதை, உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை எடுத்துக் கொள்ளுங்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப அவர்கள் எப்படி நாட்டை விட்டு தப்பி வந்தார்கள் ஒரு கேள்வியை கூட நீங்க முன்னுக்கு வைக்கல. அந்த பேட்டியில கூட எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டு இவ்விதமாக பேட்டி இருக்கும் என்று சொல்லப்பட்டு அவர்கள் அந்த பதிவு செய்த கருத்துக்களை போன்றுதான் அது தெரியும் தானே பார்க்கிறதுக்கு. எத்தனை இடங்கள்ல வெட்டி எல்லாம் வருகிறது. எப்படி அவர்கள் தப்பி வந்தார்கள்? நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறினீர்கள்? எந்த கப்பலில் ஏறினீர்கள்? நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளால் தப்பினீர்களா அல்லது பின்பக்கமாக போனீர்களா? இப்படி ஒரு கேள்வியை இந்த களத்தில் நாங்கள் கேட்கலாமா? எல்லாம் முடிந்து விட்டதா? தமிழ் ஈழம் மலரட்டும். தமிழ் ஈழத்தில் வைத்து நான் பேட்டி காண்கிற பொழுது இதைவிட அதிகமான கேள்விகள் அவர்களும் பதில் சொல்வதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். இன்றைக்கு எத்தனை போராளிகள், முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள். கூப்பிடுங்கள், வந்து பேசுங்கள் தம்பி, அந்த போராட்டத்தை பற்றி சொல்லுங்கள், கொஞ்சம்தான் சொல்லுவார்கள். அதுவும் துணிச்சலாக முகம் காட்டி அவற்றை பேசுவதற்கு பல காரணங்கள். தவறு சொல்லவில்லை, தப்பு சொல்லவில்லை, சொல்ல முடியாது. எங்களுக்கென்று ஒரு காலம் வருகிற பொழுது நிச்சயமாக இவை எல்லாம் வெளிவரும். தேசிய தலைவர் எப்படி தப்பினார் என்ற டாக்குமெண்டரியை ஆண்டவன் எனக்கு ஆய்வு தந்தால் செய்பவன் நானாக இருப்பேன். ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது தகவல் சேகரிப்பாக, நீங்கள் சாணக்கியமாக தகவல்களை சேகரிக்க முயற்சி செய்கிறீர்களா என்ற சந்தேகம் ஏற்படுவது நியாயமானது என்று நான் நினைக்கிறேன். எதை சொல்ல வேண்டும்? செவ்வியிலே வெட்டி ஒட்டி இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் சொல்வதை போல இது திட்டமிடப்பட்டது, நிச்சயமாக திட்டமிடப்பட்டது. அவருக்கு புதிய அனுபவம், அவர் இது எனக்கு தான் செய்தது இல்லை இதற்கு முன்னர். ஆகவே அது மட்டுமல்ல, ஒரு பொறுப்பான பதவியிலே ஒரு பொறுப்பான ஒரு நபராக உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கானவர்கள் பார்க்க போகிற ஒரு விடயம் என்கிற பொழுது அதற்கான தயாரிப்புகள் செய்வதில் எந்த தப்பும் கிடையாது. அவற்றை தெளிவாக அவர் என்னோடு முதல் தடவை வந்து செய்த பொழுது நான் அதை நேரடியாக காட்டியிருக்கிறேன். அவர் வந்த இது அதை நேரடியாக மாற்றுவதற்கு, கிடையாக மாற்றுவதற்கு தொழில்நுட்ப உதவி செய்யவில்லை. அப்படியே நான் ஒளிப்பதிவு செய்தேன், பின்னர் அதை இப்படி திருப்பினேன். அப்படி என்றால் நான் இப்படியே ஒளிபரப்பி இருக்க வேண்டுமா? தயவு செய்து இந்த விடயங்களில் அதீதமான அறிவுள்ளவர்களாக பேசாதீர்கள். அங்கே இந்த கேள்வி, நீங்கள் எப்படி தப்பினீர்கள் என்ற கேள்வி நான் கேட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக கேட்க மாட்டேன். அந்த தகவலை அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். அவரை தனிப்பட்ட முறையிலே பேசுகிற பொழுது கூட நான் அந்த கேள்வி கேட்கவில்லை. எனக்கு அது அவசியம் இல்லை. அது ரகசியமானது. அதை கேட்டு நான் அதை பெற்றுக்கொண்டால் அந்த ரகசியம் காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. மிகுந்த கஷ்டமான விடயம்.
தெரியாமல் இருப்பது மேல், தெரிந்து கொண்டு மறைத்து வைத்திருப்பது என்பது மிக கடினம். ஆகவே எனக்கு வேண்டாம். அவர்கள் சொல்ல வந்தாலும் ஐயோ எனக்கு இப்ப சொல்லாதேங்க. தற்சமயம் அந்த தகவலை வேறு யார் 2 பேருக்கு சொல்லியிருந்தால் அல்லது 3 பேருக்கு சொல்லியிருந்தால், அந்த தகவல் வெளியிலே வந்தால் அதில் நானும் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுவேன். ஆகவே எனக்கு அந்த தகவல் வேண்டாம். ஏனென்றால் இது சாதாரணமானவர்களோடு கண்ட செவ்வி அல்ல. எங்களுடைய தேசிய தலைவருடைய புதல்வி என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய பெண். ஆகவே அந்த மதிப்பு இருக்கின்றது, அந்த மரியாதை இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது, புலகாங்கிதம் அடைந்திருந்தேன். எனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக அதை கருதினேன். இதில் நான் நியாயப்படுத்துவதற்கு எந்த விதமான தேவையும் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு ஊடகத்தின் பார்வையிலே இந்த விடயத்தை, இவர்தான் துவாரகா, இவர்தான் மாவீரர் தின உரை நிகழ்த்தியவர் என்ற செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தேன் என்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு இருக்கிறது சகோதரர். இப்ப போட்ட பதிவும் கூட நீங்கள் வந்து அதை அந்த ஃப்ரேமில் வந்து மலர் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அவர்கள் எப்போ கொடுத்த உரை, யாருக்கு முன்பாக கொடுத்த உரை? தம்பி, முட்டையிலே தேடுவது போல் நீங்கள் தேடுகிறீர்கள். அவருடைய பிறந்த நாள் 38வது வயது. அண்ணன் காசி ஆனந்தன், பல நெடுமாறன் அவர்கள் வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ஒளிப்பதிவை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு துவாரகாவினுடைய முந்தைய பேட்டிகளில் இருந்து அவர் சொன்ன சில விடயங்களை அதிலிருந்து எடுத்து அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு சேர்த்து கொண்டேன். ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது அல்லது பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிக்கிற பொழுது பலூன் கட்டுவதோ பூக்கள் போடுவதோ, ஒரு பெண்ணுக்கு பிறந்த நாள் என்றால் பூவானதை அலங்கரித்து அதை பிரசன்ட் பண்ணினேன் என்பது கூட உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றால் எவ்வளவு நீங்கள் உதட்டால் சொன்னீர்கள் மகிழ்ச்சி அடைவேன் என்று, உள்ளத்திலே எவ்வளவு வக்கிரத்தோடு இந்த விடயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் சகோதரா. இது சரியானது அல்ல, அவசியமும் இல்லாத. ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஐயா. அவர்களை நீங்க வந்து திரையில இருக்கிறவர்களை தரைக்கு கொண்டு வரணும். அது ஒன்றுதான் வழி. ஒன்று, மக்களுக்கு முன்பாக கேள்விகள் கேட்கக்கூடிய, ஐயங்களை தீர்க்கக்கூடிய வகையில வந்தால் சிக்கல் முடிஞ்சது. இது ஒரு சிதம்பர சக்கரம் மாதிரி போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இது வந்து உங்களுடைய இதுக்குத்தான் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். நீங்க வந்து இவ்வளவு நடந்த பிறகும் வந்து இப்படியான பேட்டிகளை கொண்டு வாரீங்கள் என்று உங்களுக்கு தான் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். திரையிலே வந்தவரை தரையிலே கூட்டி வாருங்கள் என்று கேட்கிறீர்கள். காணொளியிலே வந்தவரை கண்டு நேர்காணல் கண்டு அதை ஒளிபரப்பியது எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட். உண்மையான அன்போடு உண்மையான நேசிப்போடு இருப்பவர்கள் அவர்களை உச்சத்தில் வைத்திருந்து பார்ப்பதற்குத்தான் விரும்புகிறார்கள், நான் உட்பட. அவர்கள் நடையிலே வந்து நடக்க விரும்பினாலும் ஐயோ தங்கச்சி நீங்கள் இதிலே நடக்காதீர்கள், நீங்கள் எல்லாம் பெரிய இடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பாத அரியாசனத்தை கொடுக்க வேண்டியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னுடைய பெயருக்கு அல்லது என்னுடைய வானொலிக்கு நான் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்வதில் எனக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது. இங்கே ஒரு களங்கமும் இல்லை. இன்று நாளை இது நிரூபிக்கப்பட்டால், நீங்கள் கேட்பதை போல் திரையில் இருந்தவர் தரையில் வந்து பேசினால், நிச்சயமாக பெருமைப்படுபவர்களுள் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகும் இப்படியான பேட்டிகளை கொண்டு வருகிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுவதற்கு என்ன தேவை இருக்கிறது சகோதரா? நடக்கிற நடப்புகளை மக்களுக்கு எடுத்து வருகின்ற ஊடகப் பணியை செய்கிறேன். சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வருகையை விரும்பாமல் உதட்டளவில் நாங்கள் எல்லோரும் அவரை விரும்புவோம் என்று சொல்லுகின்ற போலியான சிந்தனை உள்ளவர்கள் அல்லது வேறு விதமான காரணங்களுக்காக அதை மறுக்க வேண்டும் என்று மறுப்பவர்கள், நீங்கள் சொல்லுகிற விடயம்தான் என்னுடைய பெயர் கெடுக்கப் போகிறது. நீங்கள் ஒரு ஊடகமாக இதை சரியாக செய்யவில்லை. ஒரு துளி ஏனம் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. அதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தொடர்ந்து பயணிக்கும். ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. காசியானந்தன் ஐயா அவர்கள் இந்தியாவில் இருக்கிறபடியினால அவர்கள் திராவிடத்தோடும் இந்தியத்தோடும்
அவர் ஐக்கியமாக்கி கொண்டு போகிறார். அப்போ அவை அவர்களுடைய கருத்தை வைத்துக்கொண்டு தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்றோ, துவாரகா அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்றோ, தலைவருடைய மனைவி அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்றோ நம்ம எந்த கொள்கையின் அடிப்படையில், எந்த இது அடிப்படையில் வருகிறது? காசி ஆனந்தன் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக திராவிட கட்சிகளோடு நிற்கிறார். இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பழநெடுமாறன் ஐயாவுக்கு இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு இந்தியனாக இருந்து கொண்டு நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அவர்கள் தமிழ் தேசியத்தோடு, தேசிய தலைவரோடு நெருங்கி பழகிய பழக்கங்கள் பற்றி உங்களுக்கு எந்த அளவு தெரியும் என்பது எனக்கு தெரியாது தம்பி. எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் இருவருமே தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள். அந்த மதிப்பும் மரியாதையும் தொடர்ந்து எங்களிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர்களை விமர்சிக்கிறார்கள். இன்று தேசிய தலைவரை விமர்சிப்பவர்களை நான் பார்க்கிறேன். அவன் இவன் என்று பேசுகிற முன்னாள் போராளியினுடைய பதிவுகளும் என்னிடம் இருக்கிறது. தேசிய தலைவரை அப்படியானவர்கள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த மாற்றங்கள் போற்றியவர்கள் தூற்றுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் உளமார்ந்து போற்றியவர்கள் இன்னும் இருக்கிறோம், இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வருகை என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் மிக ஆழமாக நிற்கிறார்கள், நான் உட்பட. ஐயா மனோகரன் ஐயா சொல்லியிருக்கிறார், அவருடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி இருந்தால் எங்களோடு பேச சொல்லுங்க. எப்படி உறவினர்களுடைய ஒரு தொடர்பு இல்லாமல் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? திருதி பண்டு உறவெல்லாம் காணாம போயிருமா ஐயா? அப்ப ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு இல்லையா? பாஸ்டர், நீங்கள் லாஜிக் எல்லாம் பேசுகிறீர்கள். இந்த மனோகரன் குடும்பம் இதை ஏன் செய்தது என்று சிந்திக்க நீங்கள் தலைப்படவில்லையே. இந்த குடும்பத்தோடு இல்லாமல் அவருடைய தாயும் தந்தையும் தேசிய தலைவரோடு போய் நின்றார்கள். அவர்கள் தான் குடும்பம். அவர்தான் தலைவரை பெற்றெடுத்தவர். அவர் சுகமாக டென்மார்க்கில் வாழ்ந்திருக்கலாம், கனடாவில் வாழ்ந்திருக்கலாம், இந்தியாவில் வாழ்ந்திருக்கலாம். தந்தை மகனோடு இருந்தார், இறுதி மூச்சு வரை இருந்தார். அதுதான் குடும்பம். இந்த கார்த்திக் மனோகரன் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒதுங்கியவரோ, அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த விடயங்களில் தலையிடாமல் இருந்ததோ, தலையிட வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் வைக்கப்பட்டதோ, இவர்கள் இன்று குடும்பம் என்று வருகிறார்கள். இதே குடும்பத்தை பேசுகிற தம்பி பிரின்ஸ்லி, இந்த குடும்பத்தில் தேசிய தலைவருடைய மனைவியினுடைய சகோதரி சகோதரன் முற்று முழுதாக அதை வெளிவந்து சொன்னதற்கு பிறகு அவர்கள் குடும்பம் இல்லையா? இது ஒரு குடும்ப பிரச்சனையா? குடும்பத்துக்கு தலைவர் அடிச்சு சொல்லணுமா, அண்ணன் மனோகருக்கு சொல்லணும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்ற வகையிலே தான் அவர் குடும்பத்தை பராமரித்தாரா, அல்லது குடும்பங்களோடு உறவுகளை பேணினாரா? அப்படியான ஒரு தன்னுடைய வாழ்க்கை கடந்த சில ஒரு மாதத்துக்கு முதல் நடந்த ஒரு கூட்டத்திலே இங்கே இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி ஐயா அவர்கள் சொன்னார்கள், துவாரகாவைக்கு மருத்துவம் கற்பிப்பதற்கு சிட்னியிலே அவருக்கான அனுமதிகள் எல்லாம் எடுத்துவிட்டு நாங்கள் அங்கே தொடர்பு கொண்டோம், வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் தலைவர் என்று. அப்படியாகத்தான் அவர் குடும்பம் என்கின்ற விடயத்தை பார்த்தவர். அவருக்கு குடும்பம் போராளிகள். ஆகவே நீங்கள் இந்த குடும்பம் மனோகரன் குடும்பம் செய்திட்டது, கதை முடிந்து விட்டது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு விடயத்தை இந்த துவாரகா வருகிற பொழுது செய்கிறார்கள் என்றால், குடும்பம் இதுவரையில் இருந்தது போல் மௌனமாக இருந்திருக்க வேண்டும். உண்மையான நேசிப்புள்ள குடும்பமாக இருந்தால் இந்த விடயத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும். அருணா அக்காவுக்கும் மனோகரன் குடும்பத்துக்கும் உள்ள பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை. தேசிய தலைவன் குடும்பத்தை பார்த்தவர் அல்ல, குடும்பத்துக்காக வாழ்ந்தவர் அல்ல, குடும்பத்துக்காக சலுகைகள் பெற்றுக்கொண்டவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அவங்க தானே சொல்றாங்க, இப்படியான சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரே வழி ஒரு 30 வருஷம் ஒருவர் காணாமல் போயிருந்து திருதி பண்ணி வாரார் என்றால் அதை மக்கள் நம்பணும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது, மரபணு பரிசோதனை தான். இப்போ நம்ப தகுந்த மரபணு பரிசோதனை செய்யறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர்கள் பாதுகாப்பு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா ஐயா? இங்கே இப்போ அப்படிப்பட்ட உலக இதுகள்லாம் மாறிட்டு, ஜாசிர் அரபாத்தெல்லாம் வந்தார் வெளியில, நெல்சன் மண்டேலாவெல்லாம் வந்தார். இப்படி பயங்கரமான செயல்களில் ஒரு காலத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் பிறகு உலக அரங்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு இதோடு தான் இருக்கிறாங்க. அப்படி வரலாம்.
ஒன்றும் இதுல சிக்கல் இல்லை. அவை நீங்கள் சரித்திரம் தெரிந்தவராக யாசிர் அரபாத்தையும் நெல்சன் மேண்டேலாவையும் தேசிய தலைவர் பிரபாகரன், துவாரகா போன்றவர்களுக்கு ஒப்பிட்டதே எந்த அளவு சரியானது என்பதை கேட்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அதற்குள் நான் அதிகமாக போக விரும்பவில்லை. எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் என்பதும் இப்பொழுது இருக்கிற களம் என்பதும் நீங்கள் நினைப்பது போல இலகுவான களம் அல்ல. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை பொறுத்தவரையில் இது சாதாரணமான விடயமாக வர வேண்டும். ஏன் சற்று ஆழமாக சிந்திப்போமாக இருந்தால், உங்களை போன்றவர்களுக்கு நிரூபிப்பதற்கு DNA பரிசோதனை செய்வதன் மூலம் என்ன பலன் கிடைக்கப் போகிறது? தேவை எதற்கு? அவசியம் வருகிற பொழுது அதை செய்யலாம் என்றுதான் தங்கை என்னுடைய செவ்வியிலே குறிப்பிட்டார். ஆகவே பாதுகாப்பு இருக்கிறது, அவரை வரச் சொல்லுங்கள், அவரை தரையிலே வரச் சொல்லுங்கள், திரையிலே வந்தவரை என்று நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது நடக்கக்கூடிய காலத்தில் அதற்கான களத்தை அவர்கள் தீர்மானிக்கிற பொழுதுதான் அது சாத்தியமாகும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் நான் பார்க்கிறேன். நீங்க உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் நீங்களே உதவி செய்யலாம். ஐநாவோடு தொடர்பு கொள்ளுங்கள், ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துங்க. அப்படி உங்களுக்கு பாதுகாப்பு தான் அவர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துங்க. ஏற்படுத்திட்டு உலக நாடுகளினுடைய துணையோடு கூட அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து சிக்கலை லேசாக முடிக்கலாமே. பாதுகாப்பு கொடுத்து இந்த நாட்டு பிரச்சனையை முடிப்பதற்கு துவாரகா அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஐநா பாதுகாப்போ அல்லது எம்பசி பாதுகாப்போ அல்லது எத்தனையோ வழிகள் இருக்குது. தமிழ் மக்களே பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்போ அப்படியான இதுக்குள்ள கொண்டு வந்து இலங்கை அரசாங்கத்தோடு பேச வைத்து நம்ம காரியத்தை நகர்த்தணும். அதுதான் வழி. எல்லா நாடும் பாதுகாப்பு தரும், இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து பாதுகாப்பு தரும். அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தோடு அவர் பேசலாம். இலங்கை அரசாங்கத்தோடு பேசுவதா அல்லது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் இல்லாமல் இப்படியான செயல்பாடுகளை முன்னெடுப்பார்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் நினைப்பதைப் போல ஏன் தமிழ் மக்களே பாதுகாப்பு கொடுப்பார்கள், ஏன் தமிழ் மக்களே சுட்டுக் கொல்லுவார்கள் என்று நீங்கள் எண்ண மாட்டீர்களா? நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் மகிழ்ச்சியாக நான் இல்லை என்று சொன்னேன், அவர் வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சொல்கிறீர்களா? போலியான விடயம். இல்லை என்று சொல்பவன் இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டதாகவே மே 18க்கு முன்னர் நடைபெற்றிருக்கிறது. அது ஒரு மௌன நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிலைமை. இந்த நிலைமையை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளதா அல்லது எங்கள் சந்தேகத்துக்கு இன்னும் வலுக்கூட்டி இருக்கிறது, ஆகவே இது பொய்யானது, இவர்கள் போலி நடத்துகிறார்கள்? மிகச் சுலபமான கண்டுபிடிப்பு, அது மிகச் சுலபமான கண்டுபிடிப்பு. ஆனால் காலம் ஒன்றும் போய்விடவில்லையே. 15 ஆண்டுகள் காத்திருந்தோம். என்னதான் நடக்கப் போகிறது? இருந்துதான் பார்ப்போமே. உண்மையான அன்பும் பாசமும் ஆதங்கமும் இருப்பவர்கள் பொறுத்திருக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவசரப்பட்டு எல்லாவற்றையும் போட்டு உடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களைப் போல இப்படி பல ஐடியாக்கள், ஆலோசனைகள், ரொம்ப சிம்பிளான விஷயத்தை இவ்வளவு பெரிய கஷ்டமாக்கி கொண்டிருக்கிறார்களே. ஏன் இந்த சுவிஸ் தொலைக்காட்சியிலே கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த சுவிஸ் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி என்பது, அதை பற்றி தனியாக ஒரு காணொளியில் பலருடைய கருத்துக்களோடு பேசவிருக்கிறேன். ஆகவே நான் அதை பற்றி அதிகம் பேசவில்லை. அந்த காணொளி என்பது துவாரகாவினுடைய வருகை தந்த ஒரு முயற்சி. அதை மட்டும் இப்பொழுது குறிப்பிட்டு தொடர்ந்து இவர் சொல்வதற்கு பதில்களை சொல்வோம். ஐயா மனோகரன் அவர்கள், மகன் கார்த்திக் அவர்கள், இவர்கள் தலைவர் அவர்களுடைய குடும்பத்தினர்களை யாருமே உயிருடன் இல்லை என்ற ஆதாரப்படுத்தி அவர்கள் வீர வணக்கம் செலுத்தி மக்களிடத்தில் இப்போ கையளித்துட்டார்கள். தங்கள் குடும்ப சார்பாக அவர்கள் செய்து தங்களுடைய கடமையை நிறைவேற்றி இப்போ உலக அமைப்புகள் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரியாக அது எதிர்வருகிற காலங்கள் இருக்கும். அவை ஒரு சகாப்தம் ஒன்றும் முடிந்தது. ஒருவருக்கும் அது விருப்பம் இல்லை. தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கணும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். இப்படி எல்லாம் ஏன் பசப்பு வார்த்தை பேசுகிறீர்கள் தம்பி? கார்த்திக் மனோகரன் கதையை முடித்து வைத்து விட்டார். இனி தொடர்ந்து நாங்கள் தலைவர்களுடைய குடும்பத்திற்கு விளக்கேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக இது ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை, ஒருத்தருக்கும் அல்ல, பல லட்சக்கணக்கானவர்களுக்கு விருப்பம் இல்லை.
அவர் நடத்திய ஒரு குடும்ப நிகழ்வில் 100க்கும் குறைவானவர்கள் கலந்து கொண்டது என்பது ஒரு முடிவாகிவிட்டது என்பதில் நான் உடன்படப் போவதில்லை. எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் மனோகரன் குடும்பம் செய்திருக்கக்கூடிய மிக அநியாயமான செயல்பாடாகத்தான் நான் தீர்க்கமாக என்னுடைய கருத்தாக சொல்லுவேன். மனோகரன் குடும்பத்திற்கு இதை செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. இரத்த உறவு என்று சொல்லி அவர்கள் இதை செய்ததே தேசிய தலைவருடைய தனித்துவத்தையும் வீரத்தையும் தியாகத்தையும் குடும்பம் என்ற ஒரு சிறிய கூட்டுக்குள் அடக்கிய துரோகம் செய்தது மனோகரன் குடும்பம் என்பதுதான் என்னுடைய வெளிப்படையான கருத்து. இதை சும்மா விளம்பரப்படுத்தி இப்படி கொண்டு போகிற போக்கு என்பது யாருக்கு உதவி செய்யும் என்றால், நீங்க உங்கள் செய்த இந்த இத்தனை விடயங்களும் யாருக்கு உதவி இருக்கு என்றால், இந்திய அரசாங்கத்துக்கு தடை போடுறதுக்கு உதவியாயிருக்கு. அந்த உதவியை நீங்க செய்திருக்கிறீங்க இந்திய அரசாங்கத்துக்கு. இந்த இதுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க சொல்லுவாங்க, இந்த தலைவர் இருக்கிறார், மகள் இருக்கிறார், மகள் தோன்றி இருக்கிறாங்க, மனைவியாரும் இருக்கிறாங்க, ஆகவே புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர போறாங்க, போராட்டம் வெடிக்க போகுது, அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க போகிறது என்று ஒரு எண்ணப்பாங்கை தோற்றுவிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. அடுத்தது நீங்க இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்யறீங்க. எப்படி என்றால், இலங்கை அரசாங்கம் இதை பிடித்து கொண்டு, ஆஹா தலைவர் உயிரோடு இருக்கிறார், ஆகவே நம்ம திருப்பி அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க, ஆகவே இதை சாட்டாக வச்சு அவங்க இன்னொரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு இழுத்துக்கொண்டே இருப்பாங்க, இழுத்து தடையை போட்டுன்னு இருப்பாங்க. அப்போ இந்த விளம்பரங்கள் எல்லாம் எதுக்கு உதவி செய்திருக்கின்ற, கடைசியில் இந்தியா விடுதலை புலிகள் மேலே தடையை விதிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் தடை விதிப்பதற்குமான ஒரு உதவியாக செய்து கொண்டு வர்றீங்க. இந்தியாவும் இலங்கையும் அவர் இருக்கிறார் என்று நம்பித்தான் இதை செய்ய போகிறார்கள். அவர்கள் நம்புகிற பொழுது நீங்களே நம்ப மறுக்கிறீர்கள். அவர்களுக்கு அந்த சந்தேகம் இருப்பதனால் தானே நீங்களே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இலங்கையும் இந்தியாவும் தொடர்ந்து தடையை நீடிக்கப்படுகிறது அல்லது அச்சப்பட போகிறது என்றால் அதை புரிந்து கொண்டுதானே தேசிய தலைவர் இப்படியான ஒரு நகர்வை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே ஏன் இலங்கை அரசுக்கு அல்லது இந்திய அரசுக்கு இதை ஆராய்வதற்கு முடியாதா? அப்ப அவர்களே நம்பி விட்டார்கள் இல்லையா? அவர்களிடமும் இந்த எங்களை போன்ற ஒரு சிந்தனை இருக்கிறது இல்லையா? இருக்கலாம், இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அவருடைய முகவராக செயற்படுகிறீர்களா? என்னை கிளப்பி அல்லது இந்த செயற்பாட்டை செய்பவர்களை உசுப்பேத்தி இவர்களை இறக்கி கைப்பிடித்து அல்லது கைது செய்து அந்த முயற்சி தான் நடைபெற்றது என்று சொல்லப்படுகிறது. கேபியினுடைய அனுசரணையோடு இவரை கடத்துவதற்கு அல்லது இவரை கொல்வதற்கான முயற்சி சொன்னதாக சேரமானவர்கள் அன்றைய நிகழ்ச்சியிலேயே கொலை முயற்சி பற்றி தெரிவித்தாரே, பகிரங்கமாக தெரிவித்தாரே. இப்படியான பகிரங்கமான செய்திகளை சொல்பவர்கள் யார்? ஏன் சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் போலித்தனமாக செய்ய வேண்டுமா? இப்ப நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்களே சொல்லுகிறீர்கள் இலங்கையும் இந்தியாவும் நம்பிவிட்டது என்று. அவ்வளவுதானே தம்பி. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறது என்ன தப்பு இருக்கிறது? அவை நீங்க செய்கிற இந்த முயற்சி தமிழ் மக்களுக்கு ஆபத்தை தான் கொண்டு வருகிறது. அதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நீங்க ஒரு படித்தவராக இருந்து இதை செய்யறீங்க. அப்ப நீங்க என்ன மனநிலையோட செய்றீங்கன்னு புரியுது. என்னுடைய மனநிலையைத்தான் நான் ஏற்கனவே பல தடவை இந்த விடயத்திலே சொல்லிவிட்டேன் தம்பி. என்னை பொறுத்தவரையில் இது ஆபத்தை தமிழ் மக்களுக்கு கொண்டு வரப்போகிறதா அல்லது விமோசனத்தை ஏற்படுத்த போகிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதற்கான களம் இப்பொழுது அமைந்து கொண்டு வருகிறது என்பதையும் வருகிற காலங்களில் பதிவுகள் மூலம் நான் பகிர்ந்து கொள்வேன். அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் இது நீங்கள் நினைத்தது போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துகிறதா அல்லது இது முற்று முழுதாக மாறுபட்ட ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறதா என்பதை காலம்தான் சொல்லும். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம், நான் இருக்கிறேன். அப்ப இதை பல பேர் உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறாங்க, உங்கள் மேல ஒரு அக்கறையோடு தான் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த ஒரு நல்ல ஒரு வானொலி ஒன்று நல்லா இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கு உதவியா இருக்கட்டும் என்ற நல்ல கருத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஆனா அதை நீங்க கேட்காமல் நீங்க ஏன் இப்படி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு நம்பிக்கை இல்லாத ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டு போகிறீர்கள் என்பது ஒரு புரியாம தான் இருக்குது. ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள நீங்களும் அந்த ஒரு வலைக்குள்ள விழுந்துட்டீங்க என்றது போன்ற ஒரு தோற்றத்தை தான் கொடுக்குது ஐயா. ஆகவே இதை நீங்க ஒரு இல்லாத மேடையில
எழுதாத ஒரு நாடகத்தை நடத்த பார்க்குறீங்க. அது வீணான ஒரு வீணான குழப்பத்தை தான் கொண்டு வருது. இல்லாத மேடையிலே எழுதாத நாடகத்தை நான் நடிக்கவில்லை அல்லது அரங்கேற்றவில்லை. இருக்கிற விடயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வருகிறேன். நீங்கள் சொல்வதைப் போல கரிசனையோடு இந்த வானொலி மீது கரிசனை கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த வானொலியினுடைய மற்றைய நிகழ்வுகளுக்கு தருகின்ற ஆதரவு அல்லது அவற்றை செவிமடுப்பது என்பதற்கு மேலாக இப்படியான விடயத்தை, இந்த விடயத்தில் இன்பத்தமிழ் ஒலி பாலசிங்கம் பிரபாகரன் நிற்பதற்கு தடுப்பதுதான் உங்களுடைய முயற்சியாக இருக்கிறது. அதற்கு எத்தனையோ விதமான முயற்சிகள், மிரட்டல்கள், எச்சரிக்கைகள், அதே வேளையில் உங்களை போன்ற அன்பான வார்த்தையில் அனுசரணையோடு பரிவு காட்டி பாசம் காட்டி என்னுடைய நலனுக்காக என்று, இந்த வானொலியினுடைய நலனுக்காக என்றெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய தேவை கிடையாது. எந்த கும்பலிலும் எந்த வலையிலும் நான் சிக்கிவிடவும் இல்லை, சிக்கப் போவதும் இல்லை. இது தெளிவுகளை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படுவது உங்களை குழப்புகிறது, உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, உங்களுடைய மனதிலே உள்ள விடயத்தை மறுதளிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஒரு படித்தவராக உங்களை காட்டிக் கொள்கிற பொழுது நீங்க இதை சரியாக உணர்ந்து மக்களுக்கு இன்றைய உண்மையான நிலவரத்தை நீங்க சொல்லணும். ஆதாரப்படுத்துங்க. முதலாவது ஆதாரப்படுத்தாம நீங்க சொல்லிக்கொண்டு போறதுல துவாரகா அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்றேன்ல, துவாரகாவே யாருன்னு தெரியாம இருக்கிற பட்சத்துல அவர்களே ஆதாரப்படுத்த இல்லை, ஆதாரப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப எப்படி அவர் வந்துட்டாருன்னு சொல்றது? முதல்ல நீங்க ஆதாரப்படுத்தணும், இவர்தான் என்று ஆதாரப்படுத்தின பிற்பாடு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க போகலாம். ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆதாரப்படுத்த வேண்டும் என்று என்னிடம் கேட்ட நீங்கள் மனோகரன் குடும்பத்திடம் கேட்டீர்களா அவர்களுடைய இறப்பை ஆதாரப்படுத்துங்கள் என்று? இலங்கை அரசாங்கத்தினுடைய புகைப்படத்தையும் வீடியோவையும் பலர் மறுக்கிற பொழுது அதை ஆதாரமாக காட்டினீர்கள். யாருடைய ஆதாரத்தை வைத்து அவர் விளக்கேற்றினார்? அங்கே நீங்கள் கேள்வி கேட்கவில்லையே. உங்களுக்கு சாதகமான விடயம் என்ற காரணத்தினால் நீங்கள் அதை கேட்கவில்லை. நான் வெளிப்படையாக கேட்கிறேன். இங்கேயும் ஆதாரம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவது முற்றும் முழுதிலும் தவறானது. ஆதாரங்கள் காட்டப்படுகிறது, அவை உங்களுக்கு திருப்தியாக இல்லை. திரையிலே வந்தது தரையிலே வர வேண்டும். தரையிலே வந்தது அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஐயா, நடப்பது நடக்கிற பொழுதுதான் நடக்கும். இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அவை இல்லை என்று நிரூபிக்கின்ற முயற்சி இன்னமும் வெற்றி பெறவில்லை. சுவிஸ் தொலைக்காட்சியினுடைய 95.3 தான் இப்பொழுது எல்லோரும் பிடித்துக் கொண்டு ஓடுகிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த ஊடகத்தினூடாக தேசிய தலைவருடைய இருப்பு சம்பந்தமான தகவல்களை, கிடைக்கப்பெறுகிற தகவல்களை ஆராய்ந்து அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே ஒரு பக்கமான விடயத்தை நான் பரப்புகிறேன் அல்லது பிரச்சாரம் செய்கிறேன் என்று நினைப்பது தப்பு. என்னை நாடி வருகின்ற செய்தி, நான் தேடிச் சென்று எடுத்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு என்று குழம்ப வேண்டிய தேவை கிடையாது. பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த எதிர்பார்ப்போடும் அங்கலாய்ப்போடும் மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள். சுவிஸ் நாட்டினுடைய தொலைக்காட்சி செய்தி கூட அல்லது அந்த தொகுப்பு கூட பலருக்கு பலவிதமான சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்க பாருங்கள், அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் சுவிஸ் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தனித்துவமான ஒரு நிகழ்ச்சி, தரமான ஒரு நிகழ்ச்சி, சரியான ஒரு செய்தியை, உங்களை போன்றவர்களுடைய கருத்துக்களை முற்று முழுதாக உள்வாங்கி, அதே வேளையில் இந்த துவாரகா விடயத்தையும் முற்று முழுதாக உள்வாங்கி மக்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய சிந்தனைகளை வெளிக்கொண்டிருக்கிறது. இன்னும் மேலதிகமாக அதிலே உள்ள விடயங்களை, அதன் மூலமாக நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்களை இன்னும் ஒரு காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன், இந்த நிகழ்ச்சியில் இந்த சகோதரனுடைய கேள்விகளை பொதுவாக இந்த விடயத்தை இந்த முறையில் இந்த சகோதரனை போன்று அணுகுபவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பதில் வழங்க வேண்டும், என்னுடைய பார்வையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்காக அல்லது இந்த துவாரகா உண்மையா,
தேசிய தலைவர் உயிரோடு தான் இருக்கிறாரா என்ற விடயத்தை பரப்புரை செய்யவோ அல்லது அதனை நிரூபிப்பதற்கோ இந்த நிகழ்ச்சியை நான் படைக்கவில்லை. ஆனால் என்னுடைய நிலைப்பாடு அல்லது இந்த விடயத்தில் இதன் மீது ஆர்வத்தோடு இருப்பவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டவனாக தொடர்ந்து என்னுடைய செயல்பாடுகள் தொடரும். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யுங்கள், எந்த கருத்தாக இருந்தாலும். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், ஊடகம் யாரையும் குழப்புவதற்கு இல்லை. குழம்புகின்ற விடயம், குழப்பமான ஒரு விடயம், சிக்கலான ஒரு விடயம், சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதை இன்ப தமிழ் ஒலி எடுத்து வருகிறது. சிந்திப்போம், செயல்பாடுவோம், காலம்தான் பதில் சொல்லும் என்ற சிந்தனையோடு காலம் பதில் சொல்லும் வரை தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். இனி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா?